குற்றால அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். இன்றைய தினம் என்ன ஒரு சூழல் இருக்கிறது? தடை தொடர்ந்துட்டு இருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்று விளக்கக்கூடிய குற்றாலத்தில் தற்போது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்தக்கூடிய கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தொடர்ந்து காற்றாற்று வெள்ளப்பெருக்கு என்பது 4வது நாளாக வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். இதனால் இங்கு வரக்கூடிய ஐயப்ப புத்தர்களும் அதேபோல சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றமடைந்து உள்ளனர். மேலும் இந்த அருவி கரை பகுதியில் தொடர்ந்து அங்கிருந்து வெள்ளம் ஏற்பட்டக்கூடிய நிலையில் தரைத்தளங்கள் மற்றும் கம்பிகள் என அனைத்துமே சேதமடைந்துள்ள நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்தான இந்த தடை நீடிக்க வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். மேலும் இந்த அருவிக்கரையில் அங்கிருந்து வரக்கூடிய சாரல் மலையில் நனைந்தபடி தற்போது அவருடைய மொபைல் போனில் செல்போனில் அதாவது செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். இது குறித்து நம்ம இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்கிட்ட கேட்போம். சார் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சார் தென்காசி சார். எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நல்ல வெள்ளம் பெறனால நல்ல வெள்ளம் பேக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதனால வெள்ளங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறனால சும்மா சுற்றி பார்க்கலாம் வந்தோம் சார், வேற ஒன்றும் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெள்ளம் இங்கே பார்க்கறது, இந்த இவ்வளோ அருவி பார்க்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கறது. மேலும் அதாவது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்னா முதல் முறையாக இந்த குற்றால அருவியை பார்க்க வருவதாகவும், ஆனால் குளிக்க முடியாமல் போகிறது ஏமாற்றம் அடைந்து செல்வதாகவும் தெரிவிக்கின்ற ஸ்ரீராம். தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி செந்தில்.